வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போதான் இங்கே பாண்டியன் உங்கள் ரிசல்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா ராஜி, உனக்கு ரிசல்ட் வந்துருச்சு, நல்லா மார்க் எடுத்திருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ராஜி இல்லைங்க மாமா, இப்போ நான் போலீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி என்ன நடக்குது எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் செகண்ட் டிகிரி போடலான்ட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி இங்கே ராஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே பாண்டியன் ஓ அப்படியே ரொம்ப சந்தோஷமா, தாராளமாக பண்ணேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ராஜு சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் எந்த காலேஜ்மா போன போகிற, நல்ல காலேஜாக பார்த்து சொல்லி நம்ம அட்மிஷன் வாங்கிடலாம் சொல்லி இந்த பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ராஜுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே பாண்டியன் கதிரை பார்த்து ஏய் நீ எப்படா பாஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே கதிர் அப்போ அடுத்த மாதம் ஒரு எக்ஸாம் இருக்குப்பா, அந்த எக்ஸாமில் பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லி இங்கே கதிர் பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியன் டேய் இப்போ ஃபெயில் ஆகிட்ட, அப்போவாச்சும் உனக்கு திருந்துற புத்தி இருக்காடா, ஃபெயில் ஆனால் பாஸ் ஆகும் சொல்லிட்டு இருக்க, பாஸ் ஆகணும் புரியுதா அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் சொல்லிடுறாங்க. அப்போ நீங்கள் மீனா செந்தில் கண்ணு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போகிறீங்களா இல்லை நான் சொல்ல போகிறேன்னா அப்படின்னு சொல்லி இங்கே மீனா கண்ணை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் செந்தில் என்னெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி செந்தில் மூவ் பாஷையில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பாண்டியன் இன்னும் நானும் அப்போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் ரெண்டு பேருமே கண்ணு பாஷையிலே பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா அதுவா மாமா சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் சொல்லுமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா மாமா நான் ஒரு விஷயம் கிட்ட சொல்லுவேன், அந்த விஷயத்தை கிட்ட பதறக்கூடாது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் என்னம்மா சொல்லிட்டு இருக்கா, ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ கோமதி என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு இங்கே கோமதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா நான் சொல்லுவேன், நீங்கள் பயப்படாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கதிர் மீனா என்ன மீனா சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி இங்கே கதிரை சத்தம் வர்றாங்க. அப்போ நீங்கள் பாண்டியன் நீரா சத்தம் போட்டுட்டு இருக்கேன் சொல்லி இங்கே பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே செந்திரன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இங்கே செந்திரன் சைலண்ட் ஆடுறாங்க. அப்போ மீனா இல்லைங்க மாமா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ப்ளீஸ், நீங்கள் கோவப்படாமல் இருக்கணும் சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் சொல்லுப்பா, நான் கோவப்பட மாட்டேன், என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே எல்லாருக்குமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. அப்போ மீனா இந்த மாதிரி இவருக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லி புடிவாதமாக இருக்காரு மாமா. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா வேற இவர்கிட்ட சொல்லியிருக்காரு போல, ஏதோ 10 லட்ச ரூபா கொடுத்தா கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அதனால நீங்கள் நேற்று கொடுத்த அந்த 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் சரி நேற்று கொடுத்த 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் கேட்டு இருக்காங்க. அப்போ மீனா அந்த 10 லட்ச ரூபா கொண்டு போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துறாரு மாமா அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டுனா எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. இங்கே கோமதி இன்னடி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா ஆமாங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன செந்தில் என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்போ இங்கே செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு சொல்லி நான் அப்பா கிட்ட கேட்டேன், ஆனால் அப்பா காசு தர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் அந்த காசை கொண்டு கொடுத்துட்டேன் சொல்லி இங்கே செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுன்னு எதுவுமே தெரியல. அப்போ இங்கே செந்தில் நான் எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை வாங்கி இந்த குடும்பத்துக்கு நான் மொத்த காசும் கொடுக்க போகிறேன், அந்த 10 லட்ச ரூபாய் ஒரு லட்சமா சொல்லி இங்கே செந்தில் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது. நான் சம்பாதிச்ச 10 லட்ச ரூபாய் ₹1 இருந்தாலும் அது கஷ்டம் தான்டா அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா சும்மா நீங்கள் இதை சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா, என் லைஃப் நான் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டோன்னா இங்கே பாண்டியனுக்கு என்னடா இவன் இப்படி எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியனுக்கு மனசுக்கு கஷ்டமாகுது. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.